எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லோரோட வேலையும் ஈஸியாக்க இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய 3 ரெடிமிக்ஸ் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். நம்ம லேட்டாக எழுந்திரிச்சாலும் சரி, லேசியாக ஃபீல் பண்ணாலும் சரி, இந்த ரெடிமிக்ஸ் இருந்தால் குயிக்காக வேலை முடிஞ்சிடும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது புதினா சாத பேஸ்ட் எப்படி செய்யலான்னு தான். இதுக்கு ஒரு கட்டு புதினா வாங்கியிருக்கேன். புதினாவில் இருக்கக்கூடிய தடிமனான காம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு லேசாக இருக்கக்கூடிய மெல்லிய காம்போடு சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. புதினாவில் நிறைய மண் இருக்கும், ஸோ இது தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இதை ஒரு 5 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அலசி எடுத்துடலாம். ஸோ நீங்கள் எந்த கீரை வகையாக வாங்குறதா இருந்தாலும் சரி, இதே மாதிரியே அலசி எடுத்துக்கோங்க. புதினா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது உடலுக்கு குளிர்ச்சியை தரும், நோய் எதிர்ப்பு சக்தி தரும், அப்புறம் வாயு, வயிறு உப்புசம் இதெல்லாம் குறைக்கும். இது ஒரு நல்ல மவுத் ஃப்ரெஷ்னஸாகவும் இருக்குது. அப்புறம் வாயில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாவெல்லாம் அழிச்சிட்டு நம்ம ஓரல் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்குது. இப்போது இதை க்ளீன் பண்ணி எடுத்தியாச்சு. அடுத்து நம்ம புதினா பேஸ்ட் ரெடி பண்ணலாம். இதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 50 கிராம் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டும் வதங்கி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அடுத்ததாக இதில் ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்களா இருந்தால் இன்னொன்று கூட சேர்த்துக்கோங்க. பட் எனக்கு இந்த காரம் ஓகே. அடுத்ததாக இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதில் 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். ஸோ இதுவும் நல்லா பொரியணும். அந்த பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் தான் இதில் நம்ம புதினாவை சேர்க்கணும். புதினாவை இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு தான் அரைக்கணும். அப்போ தான் இதோட ராஸ்மெல் தெரியாது. நம்ம இந்த மாதிரி புதினா பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டோம்டா லேட்டாக எழுந்திரிச்சா கூட டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக ஒரு புதினா ரைஸ் செஞ்சிடலாம். இப்போது புதினா இலைகளை சேர்த்தியாச்சு. இதை நல்லா ஆயிலில் வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம யூஸ்வலாக புதினா அவ்வளோவா உணவில் எடுத்துக்கிட மாட்டோம். கோரியண்டர் லீவ் சேர்ப்போம். பட் புதினா மோஸ்ட்லி பிரியாணிக்கு தான் சேர்ப்போம். ஸோ இந்த மாதிரி புதினா பேஸ்ட்டாக செஞ்சு வச்சுட்டோம்டா அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம புதினா ரைஸ் செஞ்சுருவோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது புதினாவோட ராஸ்மெல்லாம் போயிடுச்சு. அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் புளி கரைசல் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் திக்கான கரைசல் தான் சேர்த்துருக்கேன். என்கிட்ட புளி பேஸ்ட் இல்லை, ஸோ அதனால தான் இந்த மாதிரி கரைசலாக சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட புளி பேஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி புளி சேர்க்கறதுனால புதினா பேஸ்ட் லைட்டாக புளிப்பு சுவையோடு இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிடலாம். புதினாவில் உள்ள லேசான தண்டு மட்டும் தான் சேர்க்கணும். அப்போ தான் இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சி வரும். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்தியாச்சு. இதை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன்டா 3 மந்த்ஸ் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வைங்க. இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணி எப்படி புதினா சாதம் செய்யணும்னு சொல்லிட்டு முன்னாடி வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். செகண்டாக நம்ம செய்ய போகிறது புளி சாதம் ரெடிமிக்ஸ் பேஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு இதுக்கு 200 கிராம் புளியை வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது ஊறட்டும். அடுத்து ஒரு பேனில் இதில் சேர்க்கறதுக்கு தேவையான பொருட்களை வறுத்து எடுத்துக்கிடலாம். ஃபர்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து வறுத்துக்கிடலாம். கடுகு லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் இதை இறக்கிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டிக்கிடலாம். இந்த மாதிரி வறுக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே நான் தனித்தனியாக சேர்த்து வறுத்துக்கிறேன். எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வறுத்தேன்னா ஒன்று சீக்கிரமே வறுபட்டுரும், இன்னொன்று லேட் ஆகும். ஸோ அதனால் தனித்தனியாக சேர்த்து வறுத்துக்கிறேன். அடுத்து அதே கடாயிலேயே 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். ஸோ எள்ளு சீக்கிரமே வறுபட்டுரும். இப்போ இதையும் கடுகு கூட சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நல்ல வாசனை வந்ததுக்கப்புறம் இதை இறக்கிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வறுத்து பொடி பண்ணி சேர்க்கும்போது நல்ல வாசமாக இருக்கும். வெந்தயத்தை வறுத்ததுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். இதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன். எல்லாமே சூடான பேனில் சேர்க்கறதுனால டக்குன்னு வறுபட்டுரும். இப்போது இதையும் கொட்டி ஆற வச்சுக்கிடலாம். எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணிக்கிடலாம். அடுத்ததாக இந்த புளி சாதம் பேஸ்ட் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி தொக்கு ஊறுகாயெல்லாம் செய்கிறதுக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேருங்க, அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் 2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடித்து பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பை சேர்த்து இது லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் 2 கைப்பிடி அளவு நிலக்கடலை சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் வறுக்காத நிலக்கடலை தான் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்து இதை வறுத்துக்கிடலாம். இந்த கடலைப்பருப்பும் நிலக்கடலையும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு 7-8 வரமிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய்லாம் யூஸ் பண்ணும்போது அது பபுள்ஸ் வரும். ஸோ இந்த பபுள்ஸ்லாம் அடங்கினா தான் இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். இப்போது கடலை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும். அடுத்து இதில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளி கரைசலை சேர்த்துக்கலாம்.
நான் இன்றைக்கி 200 கிராம் புளி எடுத்திருக்கேன்னு சொன்னேன். இது 1/2 லிட்டர் வெதுவெதுப்பான தண்ணியில் சேர்த்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த புளியை 1 லிட்டர் சாறு வர மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்கிறேன். புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இந்த புளி சாதம் பேஸ்ட் இருந்தால் போதும். இன்ஸ்டண்ட்டாக சட்டுன்னு ஒரு புளி சாதம் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக கருவாடோ இல்லைனா பொட்டேட்டோவோ அவிச்ச முட்டையோ வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ரெடிமிக்ஸ் பேஸ்ட்டோ பிக்கிளோ தொக்கோ செய்யும்போது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு யூஸ் பண்ணுற கரண்டியும் ஈரப்பதம் இல்லாததாக இருக்கணும். அப்போ தான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது புளி பேஸ்ட்டுங்கிறதுனால இதுக்கு உப்பு கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இது திக்காயிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் மிளகாய் தூளும் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். நம்ம இதில் ஆல்ரெடி வரமிளகாயும் சேர்த்துருக்கோம். நீங்கள் அதிகமான காரம் சாப்பிடுவீங்களா இருந்தால் எக்ஸ்ட்ரா மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. பட் இந்த காரமே ஓகேவாக தான் இருக்கும். இப்போ மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்தியாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரெடிமிக்ஸ் செஞ்சு வச்சுட்டேன்டா ஸ்கூல் டைமில் லேட்டாக எழுந்திரிச்சா கூட டென்ஷன் இருக்காது. இப்போது இதை மூடி போட்டு நல்லா வற்ற வச்சுக்கிடலாம். எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரணும். நான் தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு மூடி போட்டுட்டேன். இடையிடையே தொடர்ந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா வத்திருச்சு, எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இந்த மாதிரி தொக்கோ பிக்கிளோ செய்யும்போது எண்ணெய் அதிகமாக சேர்க்கணும். அப்போ தான் சீக்கிரம் கெட்டு போகாது. நம்ம செஞ்சதுக்கப்புறம் மூடி போடக்கூடாது. ஏன்னா வேர்வை துளிகள் உள்ளே விழுந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறமா நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிறோம்ல அந்த பொடியில் இருந்து பாதி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி அரைச்ச இந்த பவுடர் 2 டைமுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். நான் அதில் இருந்து பாதி அளவு எடுத்து இந்த டைமுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். மீதியை நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது யூஸ் பண்ணிக்கிடுவேன். இந்த பவுடருமே நம்ம மொத்தமாக அரைச்சி வச்சுட்டேன்டா தேவைப்படும் போது அப்பப்போ செய்ய தேவையில்லை, எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஃபைனலாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் பொடிச்ச வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். இந்த புளிப்போட இனிப்பு சேரும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், லாஸ்ட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா தகன்னு சூப்பரான புளிசாத பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த மாதிரி தான் செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன். லேட்டாக எழுந்திரிக்கிற நேரத்தில் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இதை மூடி போட்டு வைக்கக்கூடாது. சுத்தமான துணியை போட்டு கவர் பண்ணி வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா நோம்பு டைம்லேயே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரான் ஃப்ரை, கனவா ஃப்ரை, மட்டன், சிக்கன் ஃப்ரைலாம் இதுக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பிளாஸ்டிக்கோ சில்வரோ யூஸ் பண்ண வேணாம். கண்ணாடி பாட்டிலையோ இல்லைன்னா செராமிக் பாட்டிலையோ போட்டு வைங்க. நெக்ஸ்ட் நம்ம செய்ய போகிறது தக்காளி தொக்கு. இன்றைக்கி நான் 1 கிலோ தக்காளியை நல்லா கழுவிட்டு தொடச்சி எடுத்து அதை கட் பண்ணி ஒரு கடாயில் சேர்த்துருக்கேன். இது கூடவே கல்லுப்பும் சேர்த்து இதை மூடி போட்டு வேக வச்சுக்கிடலாம். இதுக்கு தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வரணும். இப்போது மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி இன்னும் வேகணும். இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, அரைச்சியும் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி கட் பண்ணி தான் சேர்க்கணும். ஸோ திரும்பவும் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கிடலாம். இந்த தக்காளி தொக்கை நம்ம சாதத்து கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இல்லைனா சாதம், சப்பாத்தி, இடியப்பம், ஆப்பத்துக்கெலாம் சைடிஷாகவும் வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இப்போது தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளியை குழம்பா வச்சு கொடுத்தா கூட பசங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சுட்டா சைடிஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெடிமிக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கல்லில் 2 மாங்காய். வேலைக்கு போகிற பெண்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சிருச்சு. அடுத்து இதில் 1/4 கப் திக்கான புளி கரைசல் சேர்த்துக்கிறேன். புளிப்பே சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இதை இப்படி யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா தக்காளியில் உள்ள தோல்லாம் தனியாக தெரியும். ஸோ அதனால் நம்ம திரும்ப மிக்சியில் அரைச்சி தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த தக்காளியை புளி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டியாச்சு. இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததான் இந்த தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் 3/4 கப் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறம் 4 வரமிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கூடவே 75 கிராம் பூண்டும் சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பூண்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்ததாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் புளிப்பு உப்புலாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுனால நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் சுத்தமாக தெரியாது. இது நல்லா சுருள தான் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த தக்காளி தொக்கில் சேர்க்குறதுக்கு நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணணும். இதுக்கு ஒரு எம்டி பேனில் 1 டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை தான் சேர்க்க போகிறேன். இது நான் ஏற்கனவே செஞ்சு வச்சது, ஸோ அதிலேருந்து நான் சேர்த்துருக்கேன். இந்த பவுடர் சேர்த்திங்கன்னா தான் தக்காளி தொக்கு நல்ல மணமாக இருக்கும்.
இதில் நம்ம பூண்டுலாம் சேர்த்துருக்கிறதுனால வாயு பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு வாசனைக்காக இதில் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த தொக்கையும் நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கடா 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். ஆனால் அவ்வளோ நாளைக்கெலாம் இது இருக்காது, சீக்கிரமே காலியாயிரும். இதோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக வேண்டி ஃபைனலாக இதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லத்தை இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தக்காளி தொக்கையும் சுத்தமான கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. டிஃபன் அண்ட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுட்டிங்கன்னா நல்ல எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் இதை நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி தான் நான் எல்லாத்தையும் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்து இந்த 3 ரெடிமிக்ஸ் பேஸ்ட்டும் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.